படம் சூப்பரா இருந்துச்சு. தலைவர் மொமெண்ட்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. படத்துல அங்கங்க செட் பீசஸ். வில்லன் அவரும் ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. அவர் இதுல இருந்து பார்க்கும்போது இவர் வில்லன், இவர் இதுல பார்க்கும்போது அவர் வில்லன். சூப்பரா இருந்துச்சு. பிளாஷ்பேக் சீன்லாம் மறந்துட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் இருந்துச்சு. இன்ட்ரோலும் செமையா இருந்துச்சு. இன்ட்ரோலோட ஒரு ப்ளே பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஹை மொமெண்ட்லாம் எக்கச்சக்கம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஹை மொமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. தலைவருக்கு இப்ப சட்டா தானே என்ட்ரி வைக்கிறாங்க. சட்டெல்லாம் பவர்ஃபுல்லா என்ட்ரி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சோ லைக் அவங்களாம் எக்ஸ்ட்ரா வேகண்டா வைக்காம சட்டெல்லாம் அவருக்குரிய ஒரு மாசம் காமிச்சாங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அனிருதா பட்டையை கிளப்பிட்டாரு. ஏன்னா ஃபுல்லா இங்கிலீஷ் சாங்ஸ் ஒரு மாதிரி செம்ம ஃபியூஷனா இருந்துச்சு. படம் ஃபுல்லாமே லைக் பேக்ரவுண்ட் இங்கிலீஷ் இதுலயே தான் வந்துட்டு இங்கிலீஷ் சாங்ஸ் தான். சூப்பரா இருந்துச்சு. ஆக்ஷன் பயங்கரமா அவங்க எஸ்எஃப்எக்ஸ்ல எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. அவரோட பஞ்ச், அவரோட போஸ்டர்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. பிளஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப பக்காவா பண்ணிருக்காங்க. கட் பண்றதே பக்காவா பண்ணிருக்காங்க. தேவையில்லாத ஷாட்லாம் கட் பண்ணிட்டு ஸோ பார்க்கவே பக்கா மாசா இருக்காரு. அவர் ஒரு இடத்துல கூட வயசானவரும் தெரியாத அளவுக்கு செம்மையா சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் தெரியல, சீரியஸா தெரியல. ஏன்னா சுத்தியாசன் ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்காங்க. ஒரு 3க்கு அப்புறம் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். தமிழ்ல அவங்க பெருசா அதுக்கப்புறம் பண்ணல. ஸோ 3க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான அவங்களுக்கு வந்து ஆக்டிங் ஸ்கோப். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க.